கூகுள் மேப் தப்பு சொல்லான்னு சொன்னீங்களே. சத்தியமாக இந்த டெலிவரி பாய்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் படுற கஷ்டம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த மலையில் நான் படுற கஷ்டம் அந்த ஒரு பண்ணை சாப்பிட்டு ஒரு லேக்கர் கூட இல்லைன்னு சொன்னார். அதான் நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு. உங்கள் பேர் ப்ரோ? ஓ, மலையில் நனைஞ்சு கையெல்லாம் சொதன்னு ஆயிடுச்சு. ஃபேமே நான் உங்கள் மோட்டோ போ. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த மலையில் 1 டே டெலிவரி மேனாக இருக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பூரில் அவினாசியில் இருக்கோம். ஸோ நம்ம கண்ணாடி இவனோட ஐடி வச்சு தான் நம்ம இன்றைக்கி 1 டே டெலிவரி பாயாக இருக்கோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர்னு ஒரு 4 நிமிஷத்தில் வரப்போகுது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னாச்சு ப்ரோ? அவரே அவினாசியில் ஒரு லாக்கர் கூட இல்லைன்னு சொன்னார். அதான் நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சா? சரி, நான் போயிட்டு வந்து போட்டு தரேன். இங்கே தாங்க ஃபுல்லாக நம்ம பாய்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. ஹரிபவனம் அவினாசி கிட்ட. ஹரிபவன் பவனம்டா. இதுக்கு தாப் பேசாதடா, படிக்காத தற்குறி பேர். இதுக்கு தாப் படிங்கடான்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் வரப்போகுது. தம்பி பெட்ரோல் போடணும்னு சொல்லலாம். பெட்ரோல் அடிச்சுக்கலாம். என்ன மனுஷன்? சரி வா பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆர்டருக்கு போயிடலாம். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏகப்பட்ட ரீல்ஸில் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி இப்போது இங்கே நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுறோமான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூ வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்குங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு. நம்ம வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா டைம் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு வாங்கிக்குவோம். எம்டியில் ஸ்விக்கி டெலிவரி. வா சாமி புடி டக்குன்னு புடி. இது வந்து அந்த லொக்கேஷனில் நீ எங்கே போவோம்? திருப்பூர் போய் சாப்பாடு வாங்க போகிறோமா சாமி? இப்போ பிக்கப்பா சாமி வா சாமி. ஆமாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம வண்டியில் வேறு டயர் ஆஃப் கண்டிஷனு. பட் அதுக்கு டொமேட்டோ டெலிவரி பாயா 1 டே இருக்க போகிறோம். 1 டே கிடையாது, ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு. சும்மா டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து லாகின் பண்ணதே 12 மணிக்கு தான். ஏன்னா காலையில் தூங்கிட்டானா அது ஏதோ டைம் இருக்கும். அந்த டைம் பொறுத்து தான் அலாட் பண்ண முடியுமா. அவன் வாங்கிட்டு வரட்டுங்க, நம்மளுக்கு தெரியாத இடம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம். சாமி நல்லா பெரிய ஆர்டர்ண்ணே. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டருங்க நம்மளுக்கு. புடி சாமி. டைமுக்கு போகணும். பெட்ரோல் வேறு அடிக்கணும், நிற்கணும். சிக்கன் டிக்கா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரு. மலையில் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி அவங்களாம் பண்ணுறாங்களா ஃபேமே? அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிப்ஸ் ஒரு 20 or 30 கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அது ஒரு டீ குடிக்கிற கூட யூஸ் ஆகும். ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் கொடுத்து ஆகணும்லாம் சொல்ல, ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். மலையில் பாவங்க சத்தியமாக நம்மளாலே போக முடியாமல் தான் நம்மளே ஆர்டர் பண்ணுறோம். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க. இவங்க கொடுக்குற பணம்லாம் சத்தியமாக அவங்களுக்கு பத்தாது. மழை வேறங்க நல்லாவே பெய்யுது. கரெக்டாக இன்னொரு 700 மீட்ரு தான் இருக்குது. ஸோ நம்ம என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரு தான். நான் வந்து ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபுட்டு. எனக்கு சரியான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குங்க சத்தியமாக. ஸோ இந்த கட்டு தான் எடுக்க சொல்லுது. அதை ஆர்டர் போட்டிருக்காங்க. யார் ஆர்டர் போட்டாங்க தான் தெரியல. இதுக்குள்ளே தான் போக சொல்லுது. ஏதோ கம்பெனிக்குள்ளெல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் பூந்து போக சொல்லுதுங்க. இங்கே தான் கட்டை எடுக்க சொல்லுது.
கூகுள் மேப் தப்பு சொல்லான்னு சொன்னீங்களே, இது தண்ணி நிற்கிதுங்க ஃபுல்லாக. எப்படா போகிறது? அதான் அங்கிட்டு போகணும் அந்த ரூட். பாவங்க உண்மையா டெலிவரி பண்ணுறவங்க வாழ்க்கை ரொம்ப மோசம். வண்டி ஆஃப் பண்ணு. A few minutes later. சத்தியமாக பைக் லவராகிறவன் மட்டும் சொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டவே மாட்டான்டா உண்மையா. என்ன 3 டைம் கால் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு கால் பண்ணி 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை நம்மளுக்கு அவ்வளோ வெறி. சிக்கன் டிக்கா ஏன்னா சரியான வெக்ஸுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டாங்க, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வெறி ஆகுதுங்க. இதுக்குள்ளே கட்டுது. சத்தியம் இதுக்குள்ளே போக முடியாது. எப்படி போவ? ஃபுல்லாக தண்ணி நிற்கி. இங்கே போய் அந்த கம்பெனி நினைக்கிறேன். அதுதான் கம்பெனி. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க சாமி. சத்தியமாக சரியான வெறியாகுது. ஐயோ மழையில் நனைஞ்சு கையெல்லாம் சொதன்னு ஆயிடுச்சு. 12 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஸோ 12 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. பார்ப்போங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சதுமே 2வது ஆர்டர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ 2வது ஆர்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். சத்தியமாக இது ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்டருக்கே எனக்கு மண்டை காஞ்சிருச்சு உண்மையா. எங்கடாமே இது வந்து அசாம் அப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு. அசாம் மாதிரி தான் ஆயிடுச்சு திருப்பூர். ஐயோ இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்துட்டோம். நம்ம 2வது ஆர்டரு 4 மங்கி. தேர்றா நிப்பாட்டேன்டா. வண்டி இங்கே போட்டுடலாமா? வண்டி ஏன் நிலைமை பாடுறா. ஸோ நம்ம 2வது ஆர்டர் டெலிவரி ஆக போகுது. ஸோ வாங்கிட்டு வர போகிறோம் போய். இதுதான் நினைக்கிறேன். லோய் டிக்கெட் போடு. ஆ டிக்கெட் ஆ மேப் போட்டா மேப்பு அது கொடு. திரும்பி எஸ் கொடு. 6 கிலோமீட்டர் தான். இப்படி ஒரே ரோடு தான்ப்பா. பக்கம்டா டே. சத்தியமாக என் வண்டி நாசம். பேரு சொப்பன சுந்தரின்னு போட்டிருக்குது. பொம்பளை சோக்கு கேட்குது. ஏன் கோபி அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு கடையில் பார்க்கறக்காகவே இது பண்ணுறானுங்க. 10ஆவதுக்கு மாலையும் போட்டிருக்க நீ எல்லாம். போட்ட 100 கிலோமீட்டருக்கு ஆர்டர் பார்க்கணும். இப்போவே நீ அடிச்ச பெட்ரோல் மூஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தம்பி அது வந்து அது வேற இது வேற சரியா. வா அழுகாத வா அழுகாம்பா. பென்ஸ் செம்மல ஃபேன்சி நம்பர் வாங்கிக்கிறார் பாரு. சும்மா தான்டா. இந்த கோயம்புத்தூர் திருப்பூர்காரங்களாம் இந்த கோபிநாத் சொல்லுவார் ஞாபகம் இருக்கா? எல்லா ஊருக்காருக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட இருக்காது. பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் வச்சுருப்பாங்க. எங்ககிட்டலாம் இருக்காது. எங்ககிட்டலாம் காரே கிடையாது. ஏன்டா அவர் சொன்னார் இல்லை, அவர் சொன்னார் தான். எப்படி சொன்னார்னா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற மாதிரி ஒருமையில் பன்மையில் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே பாதி பேர்கிட்ட வண்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபேமே சரியான மழை பெய்யுது. வேறு வழியே இல்லை. கழட்டி தான் வச்சாகணும் கோபுரோவை. கழட்டிடலாமா? ஸோ ஃபேமே நெக்ஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஸ்விக்கி இது எப்படி ஒரு டேப்லாம் போட்டு. ஸோ வந்து நம்மளோட 2வது ஆர்டர் இது. கரெக்டாக கார் பார்க்கிங் வந்துடுச்சு. பைக் பார்க்கிங் வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு 3rd ஃப்ளோர் வந்து வரதான். அமௌண்ட்டு அமௌண்ட் என்னடா பண்ணலாம்? அமௌண்ட்டு ஆன்லைனா? ஆன்லைன் பேமெண்ட்டா? ஓகே. ஸோ ஃபேமிலி நம்ம மேலெல்லாம் போக வேண்டியதில்லை. கீழேயே 3rd ஃப்ளோரில் விட்டுட்டு போவாங்க. இதில் அவங்களையும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலி அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வந்துட்டாங்க அவங்களே.
ஸோ நம்ம இதோட 2வது ஆர்டர் முடிச்சிருக்கோம். 3வது ஆர்டருக்கு வண்டி செத்துருவோம் போல இருக்குது. ஆர்டர் விழுந்துருக்காது, அது விழுந்துருச்சா? அப்படி இல்லை ஹைவே வந்து ரோடு சரியான மழை பெய்யுதுங்க. ஸோ நான் 6 கிலோமீட்டர் தூரம் இல்லை எங்கள் ஜோனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். சத்தியமாக சரியான மழை. நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு கையில் இருக்குது, அது கூட எங்களால் சாப்பிட முடியலைங்க. ஆர்டர் வந்துருச்சு, ஓடணுன்னு. எவ்வளோ நிமிஷம் காட்டுது இன்னும்? இன்னும் 17 நிமிஷம் நம்ம அங்கே போகிற டைம் சாப்பிட்டு போவோம். வெளியே இங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்றதா? ஏன் எங்கே போவோம்? நம்ம ஸ்பாட்டுக்கா? உள்ளே வச்சு வா, என்ன பண்ணுறது? நானே சத்தியமாக சொல்கிறேன், ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பாவம். எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது இந்த மழையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? மேமே இப்போ வந்து ஹரிபவன் மட்டும் நின்றுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் 2 ஆர்டர் போட்டிருந்தோங்க. சரியான பசி. இது காட்டுறேன் பாருங்கள். காலையிலேருந்து இது வரைக்கும் 4 ஆர்டர் ஓடி இருக்கோம். ஏண்டா 4 ஆர்டருக்கான ப்ராஃபிட் காசு சாப்பிட்றது. பண்ணுறது பர்கர் தான் மிச்சம். விற்க தெரியுமா? இது சாப்பிட்டு இந்த 5 நிமிஷத்தில் நாங்கள் போகணும். இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆமாம் 5 நிமிஷம் இருக்கா? 5 நிமிஷம் இல்லை 17 நிமிஷம் ஆகும் 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு. சத்தியமாக இந்த டெலிவரி பாய்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்கள் படுற கஷ்டம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த மலையில் நான் படுற கஷ்டம், அந்த ஒரு பண்ணை சாப்பிட்டு ஓடணும். இப்போ வெறும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு 10 கிலோமீட்டருக்கு போகணும். ஆர்டர் பண்ண உடனே ஆர்டர் வந்துச்சு. அங்கே ஆர்டர் பண்ணுறோம் அந்த. ஸோ ஏஃபேமே நான் உங்கள் மோட்டோபோ. ஸோ நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கோம்னா அவினாசியில் இருக்கோம். ஸோ ஒன் டே டெலிவரி பாயாக இருக்கலாம்னு சொல்லி வந்தோம் நினச்சோம். பட் ஆனால் மழைங்க, அதனால் எங்களால் ஒன் டே டெலிவரி பாயே இருக்க முடியல. ஸோ ஒரு ஆஃப் டேவாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை நம்ம ரைடர் ஒருத்தன் அவனோட வந்தோம். சத்தியமாக சொல்கிறேன், செத்து சுண்ணாம ஆகிட்டு இருக்கோம் மழையில். ஃபஸ்ட் நாள் ஜாலியாக தான் நான் நினச்சேன். புரியல? ஃபஸ்ட் நாள் நானும் ஜாலியாக தான் நினச்சேன். 2 கலண்டுறோம். இங்கே எல்லாம் வலி. என்ன பண்ணுற, நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஓட்டினா தானே கிடைக்கும். நல்லா சைட் அடிக்கலாம்னா வந்தான். அதுக்கு கஷ்டம். இப்போ வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்? டொமேட்டோ கெச்சப் இருக்கு. 5 ஆர்டர் 276. 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். மொத்தம் 94 கம்ப்ளீட் ஆகிருக்கு. 95வது ஆர்டர். இதில் காட்டும் பாரு என்னென்ன பிளாக் மார்க்குன்னு. என்னென்ன ஆயிருக்கு? இப்போ கையை பிடிச்சிருக்குது. ஒன்று மட்டும் ஆன் டைம். இது மட்டும் எனக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. டக்குன்னு போனதோ இது போயிடுச்சுன்னா எனக்கு ஆர்டர் வர்றது கொஞ்சம் கம்மியாகிடும். சரிங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு டைம் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்டு போகலாமாடா? ஸோ டைம் ஆயிடுச்சுங்க நம்ம தம்பிக்கு. அதனால் மழை வெயில் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ சீக்கிரம் கிளம்பணும். ஆமாம். ஐயோ இங்கே பேர். ஸோ இதோட என் பண்ணிக்கிறோங்க நம்ம. இது மழை, அதனால் தம்பிக்கும் தலை வலிக்குது, அவனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது. ஸோ போயிட்டு மாப்பிள்ளைகிட்டே இப்போது ஊசினியே போய் போட்டுக்கவே நானே போட்டு விட்டா. ஆக்சுவலி இதுக்கு மேலே முடியலைங்க, அவன் போட்ட டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட இந்த இதை என் பண்ணிக்கிறோம். என்னது? ஸோ டைம் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி. ரொம்ப 4 ஆச்சா? ஸோ ஓகே ஃபேமே, நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் வரப்போகிறோம். ஸோ நாளைக்கு எப்படி ஒரு லட்சங்களை சம்பாதிப்புன்னு நம்பிக்கையோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.